இது ஆந்திராவிலேருந்து வந்துட்டு மறுநாள் காலையில அன்னைக்கு வந்து அக்கா வீட்ல கிடா வெட்டு. குளிச்சுட்டு தலை காயறதுக்குள்ள பக்கத்துல அண்ணா தோட்டத்துக்கு போயாச்சு. அங்க எப்பவுமே போனா ஏதாவது ஒரு பழம் இருந்துகிட்டே இருக்கும். அத்தனை வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அங்க இருக்கும். இப்போ வந்து ஆடி மாசங்கிறனால நவாப்பழம். ஓரளவுக்கு அந்த சீசன் முடிஞ்சு ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சு. இருந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கை ஃபுல்லா பழம் இருந்துச்சு. இது வந்து கலாக்காய் இந்த கேக்லிலாம் வந்து நல்ல சிரப் ஊத்தி, நல்ல செர்ரின்னு சொல்லி அதுதான் வைக்கிறாங்கன்னு சொல்லி நெறைய வீடியோஸ் பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரில. அது வந்து ஒரு மாரி கடிச்சா பால் மாரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பெருசா டேஸ்ட் இல்ல. ஆனா செடியில பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இது இது என்ன அத்தின்னு தெரில. நாட்டு அத்தியா என்னன்னு தெரில. யானைக்காது அத்தினா அது பெரிய மரமா அடியில வேர்லேருந்து காய்க்கும். அது அம்மா வீட்ல இருக்குது. இங்க வந்து நல்லா இலை எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நெறைய காய் இருக்குது. குச்சி குச்சியா இருக்க மாரி இருக்கு. நெறைய காய் இருக்கு. இந்த சைடு 2 பழம் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருந்துச்சு. அது என்ன பழம்னு தெரியல. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு. இது ரொம்ப ஒரு சிலது வந்து அது பேசிக்காவே ரொம்ப புளிப்பா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பச்சையா இருக்கிறப்ப புளிப்பா இருக்கும். நல்லா பழுத்துருச்சுன்னா பயங்கர ஸ்வீட்டா இருக்கும். இது எந்த உரமே போடாம இயற்கையா பயங்கரமா நல்ல ஹெல்தியா வந்திருக்குது. நல்லா பெருசு பெருசா பார்க்கவே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வந்திருக்குது. இது வந்து அந்த சைடு வந்து ஒரு ஒயிட் வாட்டர் ஆப்பிள் சின்ன சின்னதா இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ரீன் மாரி கொஞ்சம் நீள நீளமா இருக்குது. இத விட இன்னும் குட்டியாவும் பிங்க் கலர்ல அது மாரி நெறைய வெரைட்டி இருந்துச்சு. இந்த வெரைட்டில இந்த சீசன்ல வந்து இந்த இது மட்டும் ஒரு 4 பழம் வச்சிருந்துச்சு. இது வந்து பலா ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க அண்ணா. அப்புறம் வேணுங்கிற பழம் அங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து வீட்ல வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே கெடா வெட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்கா வந்து அத்தையோட அண்ணா வீடு 2 வீட்டுக்கும் போயிட்டு, எப்போவுமே அத்தையோட அண்ணா வீட்டுக்கு போனோன்னா, அங்கே போகிறதே வந்து போனோன்னா அங்கே நெறைய தென்னை மரம் இருக்குது. போயிட்டு நம்ம ஒரு 2, 3 செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். போகிறப்பலாம் அதில தான் குடிப்போம். அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். தண்ணியும் நெறையா இருக்கும். அங்கே போனதும் குட்டீஸ் 2 பேரும் குட்டியா நாய்க்குட்டி இருந்துச்சு. அத பயங்கரமா தூக்கி 2 பேரும் கொஞ்சி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. போட்டு அத அமுத்தி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. நல்லா ஜாலியா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள போயிட்டு நாங்க இளநீ குடிச்சிட்டு, அப்புறம் வந்து தேங்காய் இங்கே ஊருக்கு வந்தா தான் தேங்காய் சட்னி வந்து அது ரியல் டேஸ்ட்டில் எப்படி இருக்கோ அப்படி சாப்பிட முடியுது. ஆந்திரால அது எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு மட்டுமா இல்லை என்னன்னே தெரில. தேங்காய் சட்னி மாரியே இருக்காது மொத்தத்தில எப்படி பண்ணாலும். அது தேங்காய் ஃபால்ட்டா இல்லை மிளகா ஃபால்ட்டான்னு தெரில. அங்கே மிளகா வந்து எவ்வளோ போட்டாலும் காரமும் இருக்காது. நம்ம குண்டு குண்டு பச்சை மிளகா அங்கே கிடைக்கவும் கிடைக்காது. வர மிளகா நம்ம நார்மலா போட்டு அரைச்சாலும் டேஸ்ட்டே வரல. இங்கே வந்து சும்மா கடமைக்கு அரைச்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இங்கே வந்துட்டு அங்கேருந்து தேங்காய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே இன்னும் ஒரு 2, 3 மாதத்துக்கு இங்கே தானே இருப்போம். அதனால் தேங்காய் நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வர்றப்ப நல்லா எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ தேங்காயில் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு போகிறது. போகிறப்பவும் எடுத்துகிட்டு போவோம். அது ஆனால் கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும்.